Wherever you go, whatever you do, throw a little at it. Omax, Vest and Briefs. ராணிப்பேட்டை மாவட்டம் ஆற்காடு அருகே உள்ள வரதேசி கிராமத்தில் ராணுவ பயிற்சியின் போது கவனக்குறைவாக கைவிடப்பட்ட ராக்கெட் லான்ச்சரை பாதுகாப்பான முறையில் விரைவாக செயலிழக்க செய்ய வேண்டும் என கிராம மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். இது தொடர்பாக கிராம மக்களோடு எமது செய்தியாளர் சரத்குமார் நடத்திய கலந்துரையாடலை தற்பொழுது பார்க்கலாம். காவனூர் அடுத்த வெள்ளாக்குளம் ஊராட்சிக்குட்பட்ட வரதேசி நகர் பகுதியில் இருக்கக்கூடிய மலை மீது தற்போது அப்பகுதி மக்கள் ஒரு 51 mm மோட்டார் ராக்கெட் லான்ச்சரை கண்டறிந்திருக்கின்றனர். இந்த சம்பவமானது கிராம மக்கள் மத்தியில பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்க நிலையில கிராம மக்கள் அளித்த புகாரின் பேர்ல தற்போது இப்பகுதியில காவல்துறையினர், வெடிகுண்டு தடுப்பு செயலை நிபுணர்கள் என அனைவரும் தற்போது இந்த மலைப்பகுதியை ஆய்வு மேற்கொண்டிருக்கின்றனர். மேலும் அந்த ராக்கெட் லான்ச்சர் இருக்கக்கூடிய இடங்களை சுற்றிலும் தற்போது மணல் மூட்டைகளை கொண்டு அடக்கி தற்போது முதற்கட்ட தடுப்பு நடவடிக்கைகளை மேற்கொண்டிருக்கின்றனர். இந்த ராக்கெட் லான்ச்சரை பொறுத்தவரை ராணுவ பயிற்சிக்காக பயன்படுத்தப்பட்டதாக கூறப்படுகிறது. அதாவது இங்க இருக்கக்கூடிய மலைப்பகுதிகளில் கடந்த 3-5 ஆண்டுகளுக்கு முன்பாக ராணுவ பயிற்சி முகாம்களானது நடத்தப்பட்டிருக்கிறது. அப்போது பயிற்சி ஒத்திகையின் போது இந்த ராக்கெட் லான்ச்சர் பயன்படுத்தப்பட்டிருக்கலாம் எனவும், அப்போது தவறுதலாக இந்த ஒரு ராக்கெட் லான்ச்சர் இப்பகுதியில சிக்கியிருக்கலாம் என தற்போது முதற்கட்ட தகவலாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில தற்போது இங்க இருக்கக்கூடிய இந்த ராக்கெட் லான்ச்சரை அதற்கான சரியான நிபுணர்கள் மூலியமாகவே செயலிழக்க செய்ய முடியும் என்பதால் தற்போது அதற்கான 2-3 நாள் கால அவகாசம் இருக்கக்கூடிய நிலை இருப்பதாகவே ஒரு தகவல் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இருப்பினும் இப்பகுதியில் இந்த ராக்கெட் லான்ச்சர் இருக்கிற இந்த சூழல்ல இங்க சுமார் 50க்கும் மேற்பட்ட குடும்பத்தினர் வசித்து வராங்க. பெரும் அச்சத்துடன் இங்க வசித்து வராங்க. ஏன்னா இங்க அரசு இலவச வீட்டுமனை பட்டாவின் மூலமாக தான் இங்க இருக்கக்கூடிய நபர்களுக்கு வீட்டுமனை பட்டா வழங்கப்பட்டிருக்க நிலையில தற்போது இந்த மலை மீது இப்படி ராக்கெட் லான்ச்சர் ஒன்று கண்டெடுக்கப்பட்டிருக்க சம்பவமானது இப்பகுதி மக்கள் மத்தியில உயிர் அச்சத்தை ஏற்படுத்தும் விதமாக காணப்படுகிறது. எனவே உடனடியாக அரசும் சரி, காவல்துறையினர் சரி, வேலையை செயலிழக்காமல் இருக்கக்கூடிய அந்த ராக்கெட் லான்ச்சரை உடனடியாக தகுந்த நடவடிக்கை மேற்கொண்டு பாதுகாப்பான முறையில் செயலிழக்க செய்ய வேண்டும் என்பதே அனைவரது கோரிக்கையாக இருக்கிறது. தமிழ் ஜனம் செய்திகளுக்காக ராணிப்பேட்டை மாவட்ட செய்தியாளர் சரத்குமார்.